மக்கள் தொகை கணக்கில் முறைகேடு செய்து தமிழ்நாட்டின் மக்கள் தொகுதிகளை குறைக்க அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க துவங்கியிருக்கும் இந்த நிலையில் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அரசியல் சார்ந்து சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தொகுதி சீரமைப்பில் ஒரு சீட்டு கூட தமிழகத்துக்கு குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது இது ஒரு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லாங்க. மக்கள் தொகை அடிப்படையில்னா தமிழ்நாட்டுக்கு குறையும் என்பது எல்லாருக்கும் தெரியும், கணக்கு படித்த எல்லாருக்கும் தெரியும். இல்லை, எங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. அமித்ஷா அவர்கள் இந்த ஓட்டு சீட்டில் தில்லாலங்கடி பண்ணதில் அவங்க நல்ல எக்ஸ்பர்ட்டு. அதே மாதிரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயும் ஏதாவது தில்லாலங்கடி பண்ணி பொருள் அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு என்றால் தமிழ்நாட்டினுடைய பங்கு கண்டிப்பாக குறையும். இப்போ 2026 திமுகவை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பல தடவை சொன்னதுதானே. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சு, என்ன சொன்னாங்க? இது நம்ம ஊரில் சொல்லுவான், கோழி கூறாதான் நேரம் விடியும், வேறு எதுவும் சொல்லி வராது. அது மாதிரி இது நடைமுறைக்கு இல்லாத காரியம். எப்போதும் அவங்க சொல்லுகின்ற ஸ்லோகன் தான். பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு நாளை அவங்க கால் உணவே முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. கொள்கை விவகாரத்தில் திமுகவும் சரி தான், மத்திய அரசும் சரி தான் கபட நாடகம் ஆடுகிறது. எல்கேஜி யூகேஜி பசங்களை போல கேஸ்டாக் போட்டு விளையாடியாங்க அப்படின்னு விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களே சார். திமுக பொறுத்தவரை எங்கள் ஐம்பெரும் முழக்கத்திலே இருக்குது, இந்து திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது. எனவே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், ஐம்பெரும் முழக்கம் என்பது திமுகவினுடைய முழக்கம், கொள்கை முழக்கம். எனவே இந்தி திணிப்பு என்பதை எதிர்ப்பது என்பது திமுகவினுடைய கொள்கை. அது எந்த சூழ்நிலையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த இயக்கத்தால் கட்டி காக்கப்பட்டு வருகிறது. இல்லை, விஜய் அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. திமுகவும் இதில் அதை பற்றி புரிதல் இருந்திருக்காது. அதை பற்றி புரிதல் இருந்திருக்காங்க. நீங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் இந்தியை தூக்கிட்டு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ்நாடு ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுத்த கிடையாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இடம் கொடுத்ததில்லை, இன்னும் கொடுக்காது. அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.